ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஜீரா ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கர் நல்லா சூடானதுமே ஒரு 5-6 கரண்டி நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த ஜீரா ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபிங்க. ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றத விட ஜீரா ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே செஞ்சதே செய்யாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ஜீரா ரைஸ்க்கு நெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, 2-3 ஏலக்காய் போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை இதில். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஜீரா ரைஸ் அப்படிங்கிறனால இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே ஜீரகம் தான். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த ஜீரகம் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஜீரா ரைஸில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம இதை பண்ணி முடிச்சுருவோம். அதனால் ஈஸியான ரெசிபியும் கூட இது தான். பாருங்கள், இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் ரைஸ் நார்மலான ஒரு ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சாதத்துக்கு யூஸ் பண்ணுறது 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அதே பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நீங்கள் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். இது நார்மலான ஒரு சாதத்துக்கு வச்சுக்கிற ரைஸுங்கனால 1.5 கப் அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா ரைஸை நம்ம சேர்த்துடலாம். ரைஸையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாலே ஏறக்குறைய எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஜீரா ரைஸ் ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற கூட லேட் ஆகும். ஆனால் இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட வெண்பொங்கல் மாதிரி தாங்க இதுவும். அது கூட பருப்பு அதெல்லாம் போடணும். இது அது கூட இல்லை. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது நமக்கு சூப்பராக நம்ம உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் 1 விசில் விடுங்க. நான் நார்மல் ரைஸ் எடுத்துருக்கனால நான் ஒரு 3 விசில் விட்டுக்க போகிறேன். இது 3 விசில் விட்டால் தான் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நான் 3 விசில் விட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே இனிமேல் தாங்க இருக்குது. நல்ல ஒரு பேனில் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக, அதே மீடியம் சைஸ்னால் 2 கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த ஜீரா ரைஸ்க்கு. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜு. ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜீரா ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம ரொம்பவே ப்ராப்பராக பண்ணணும். இதை கருகவும் விட்டுறக்கூடாது. இதை வேகாமையும் அந்த ப்ரௌனிஷாகவும் இல்லாமையும் இருந்துடக்கூடாது. இதை நல்லா வதக்கி எடுத்து இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கா. இப்போ அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம அந்த ஜீரா ரைஸ் மேலே கொட்டிட்டு இதை அப்படியே கிளறி விட்டு ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு நல்லா கோபி மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹா, டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலி. உங்களுக்கு ஜீரா ரைஸ் எப்படி வந்துருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இதுக்கு சைட் டிஷ் கோபி மஞ்சூரியன் இல்லைனா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.